கிளிநொச்சியில் விசேட அதிரடிப்படையினரை துரத்தி தாக்கிய மக்கள் பின்னர் நேர்ந்த பரிதாபம். வெளியானது உண்மை காரணம். வீதியில் சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீது தண்ணீர் போத்திலால் அடித்த போலீஸ் அதிகாரி வீடியோவால் சர்ச்சை. இலங்கையை உலுக்கிய பெண் மருத்துவரின் படுகொலை கொலையாளி தொடர்பில் சகோதரரின் பல அதிர்ச்சி தகவல்கள். விசாரணையில் அடுத்த திருப்பம். இளம்பெண் மர்ம மரணம் அறையில் சிக்கிய கடிதம். பிரேத பரிசோதனைக்காக காத்திருக்கும் பெற்றோர். விசாரணையில் கசிந்த முக்கிய தகவல். கொழும்பில் திடீர் சுற்றி வளைப்பு. மாட்டிக்கொண்ட பல பெண்கள். ஜன்னல்களால் தப்பிச் சென்ற பல ஆண்கள். பேருந்து கட்டண மாற்றம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. பயணிகளுக்கு அடுத்த பேரிடி. யாழில் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு. அனூர் அரசாங்கம் உறுதி. மட்டக்களப்பில் திருட்டு போன மோட்டார் சைக்கிள் 5 மணி நேரத்தில் கண்டுபிடித்த காவல்துறை. வைரல் சம்பவம். கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியில் விசேட அதிரடிப்படையினர் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் குடும்ப பெண்கள், பாடசாலை மாணவிகள் மற்றும் முதியவர்கள் உட்பட 14 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். உமையாள்புரம் காட்டுப்பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுகிறது என விசேட அதிரடிப்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்த அதிகாரிகள் மணல் ஏற்றி வந்த உளவு இயந்திரத்துடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர். இதன்பொழுது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை அதிரடிப்படையினர் கொண்டு செல்ல விடாமல் தடுத்துள்ளனர். அங்கு திரண்ட பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த முருகல் நிலைமை பின்னர் இருதரப்பு மோதலாக மாறியது. இதையடுத்து அரசு கடமைக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் அதிரடிப்படையினர் மீது தாக்குதல் நடத்தியமை ஆகிய குற்றச்சாட்டின் கீழ் சம்பவ இடத்தில் இருந்த பாடசாலை மாணவிகள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் என மொத்தம் 14 பேரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள 14 சந்தேக நபர்களும் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை நேற்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வேதியியல் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவரை தண்ணீர் போத்தலால் தாக்கும் அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் போலீஸ் அதிகாரி தன்னுடைய கையில் வைத்திருந்த தண்ணீர் போத்தலை ஓங்கி மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்திருந்த நபர் மீது அடிப்பது தெளிவாக பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு பொறுப்பான ஒரு போலீஸ் அதிகாரியின் இத்தகைய வன்முறை கலந்த அநாகரிகமான நடத்தை குறித்து பல தரப்பிலிருந்தும் கண்டனங்களை எழுப்பியுள்ளது. இந்த சம்பவம் எங்கு எப்போது இடம்பெற்றது என்பது போன்ற விவரங்கள் இன்னும் முழுமையாக அறியப்படாத நிலையில் இத்தாக்குதலுக்கான காரணம் குறித்தும் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக ஏதேனும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் போலீஸ் தரப்பிலிருந்து முறையான அறிவிப்புகள் எதுவும் இன்னும் வெளியாகவில்லை. கண்டி நெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகில் கார் ஒன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண் வைத்தியரின் மரணம் தொடர்பில் போலீசாரால் தேடப்பட்டு வரும் நபர் தப்பிச் சென்றுள்ளார். குறித்த பெண்ணின் காதலன் என்று கூறப்பட்ட நபர் தனது மனைவி மற்றும் 3 பிள்ளைகளுடன் கண்டி பகுதியில் உள்ள தன்னுடைய வீட்டை விட்டு தப்பி ஓடியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சந்தேக நபர் மறைந்திருப்பதாக கிடைத்த தகவலின் பிரகாரம் சுமார் 10 இடங்களில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இருந்தபோதிலும் அவர் குறித்து எந்தவொரு தகவலும் கிடைக்கப்பெறவில்லை. சந்தேக நபரின் தாயாரும் சகோதரரும் வசிக்கும் நாரமல பகுதியில் உள்ள வீட்டுக்கு போலீசார் சென்றனர். அங்கு அவர்களிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டனர். இதன்போது சந்தேக நபரின் மூத்த சகோதரர் போலீசாரிடம் தகவல் வெளியிட்ட போது சந்தேக நபர் சிறுவயது முதலே பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டு பலரை ஏமாற்றி பணம் மற்றும் பல்வேறு பொருட்களை பெற்ற ஒரு ஏமாற்றுக்காரன் என்று குறிப்பிட்டார். எனது தம்பி என்ற போதிலும் அவரின் முகத்தை கூட நான் பார்க்க விரும்பவில்லை. அவர் அந்த அளவுக்கு மோசமான செயல்களை செய்யும் வெறுக்கத்தக்க ஒரு மனிதன். நாடு முழுவதும் உள்ள பல பெண்களை ஏமாற்றி பணம் பறித்துள்ளதாக சந்தேக நபரின் மூத்த சகோதரர் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். சந்தேக நபர் தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டு தலைமறைவாக உள்ளார் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அவர்களுக்கு ஏதேனும் தகவல் கிடைத்தால் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறும் புலனாய்வு அதிகாரிகள் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கண்டி குண்டசாலை வராப்பிட்டிய பகுதியில் வீடொன்றில் இருந்து திருமணமான 23 வயதுடைய இளம்பெண் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பலமுள்ள போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இளம்பெண்ணின் மரணம் கொலையா அல்லது உயிரை இழப்பு செய்து கொண்டாரா என்பது தொடர்பில் போலீசார் பல விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். கண்டி தேசிய வைத்தியசாலையில் நடத்தப்படவுள்ள பிரேத பரிசோதனை இதனை வெளிப்படுத்தும் என போலீஸ் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் நேற்று தெரிவித்தார். உயிரிழந்த பெண்ணின் கணவரின் வீட்டில் இருந்து இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. எனினும்
தனது மகள் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். என்னுடைய மகளின் மரணம் சந்தேகத்துக்குரியதாக உள்ளது. இந்த சம்பவம் நடந்தபோது அவளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்ட ஆணின் தாயும் குழந்தையும் வீட்டில் இருந்தனர். என் குழந்தைக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை என்று இறந்த பெண்ணின் தாயார் போலீசாரிடம் கூறியுள்ளார். இறந்த பெண்ணின் கணவர் தான் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு முந்தைய நாள் அதிகாலை வீடு திரும்பிய போது அவள் தொங்குவதை கண்டதாகவும் பின்னர் கயிற்றை அறுத்து அவளின் உடலை கட்டிலில் போட்டதாகவும் போலீசாரிடம் தெரிவித்தார். திருமணமாகி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகிய நிலையில் போதை கடுமையான தனது கணவரின் தொடர்ச்சியான துன்புறுத்தல் குறித்து இறந்த பெண் பலமுறை போலீசில் முறைப்பாடு அளித்ததாகவும் அவரின் உறவினர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கணவரின் தாக்குதலால் தொடர்ந்து தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு சென்று வந்ததாகவும் இதன் காரணமாக விவாகரத்து பெற தயாராகி வந்ததாகவும் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே இறந்த பெண் எழுதியதாக கூறப்படும் ஒரு கடிதமும் அவரின் கணவரின் குடும்பத்தினரால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் உள்ள கையெழுத்து இறந்த தங்கள் மகளுடையது அல்ல என்று அந்த பெண்ணின் பெற்றோர் தெரிவித்தனர். இறந்த பெண்ணின் உறவினர்களை சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்துக்கு செல்ல அனுமதிக்கப்படாததால் சம்பவ இடத்தில் பதட்டமான சூழல் நிலவியது. சம்பவம் குறித்து பலகொல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு பம்பலப்பட்டியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்து தகாத செயற்பாட்டு விடுதி ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதன்பொழுது 6 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பம்பலப்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓஷன் டவர் கட்டிடத்தில் கொழும்பு தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவின் உத்தியோகத்தர்கள் குழுவால் நேற்று முன்தினம் இந்த முற்றுகை நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்ட இந்த விடுதியை நிர்வகித்தமை தொடர்பில் ஆண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் தகாத செயற்பாட்டில் ஈடுபடுவதற்காக தங்கியிருந்த 3 வெளிநாட்டு பெண்கள் உட்பட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் இந்த ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன இதனை தெரிவித்தார். எரிபொருள் விலை மாதாந்த திருத்தங்களை அடிப்படையாக கொண்டு பேருந்து கட்டண மாற்றம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பில் ஏனைய பேருந்து சங்கங்களுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார். காணாமல் போனோரின் உறவினர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அரசாங்கத்தின் சொந்த பிரச்சினையாக கருதப்பட்டு அவற்றுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் தீர்வு வழங்கப்படும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் உண்மையை கண்டறிதல், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி பெற்றுத் தருதல் மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்தல் ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றும் என்று அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். காணாமல் போனவர்கள் வரும் புள்ளி விவரங்களோ அல்லது எண்ணிக்கைகளோ அல்ல என்று குறிப்பிட்ட அமைச்சர் அவர்களின் குடும்பங்கள் நீண்ட காலமாக மனவேதனையுடனும் எதிர்பார்ப்புடனும் வாழ்ந்து வருவதாகவும் அங்கே தெரிவித்தார். பொலனறுவை பக்கமுனா பகுதியில் உள்ள ஒரு மயானத்தில் பலி கொடுத்துக் கொண்டிருந்த 2 பெண்களை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த பெண்கள் இருவரும் மனித உருவங்களை ஒத்த களிமண் சிலைகளை கொண்டு கல்லறைகளில் விளக்குகள் ஏற்றி வந்தமையால் கிராம மக்கள் போலீசாருக்கு தகவல் வெளியிட்டனர். ஆரம்பகட்ட விசாரணையின்படி இந்த 2 பெண்களும் கல்லறைகளை சேதப்படுத்தி குழிகளை தோண்டியது கண்டுபிடிக்கப்பட்டதோடு பலி சடங்குக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டுள்ள பெண்களில் ஒருவர் பொலனறுவை கிங்கராங்குடியைச் சேர்ந்த 49 வயது பெண் என்றும் மற்றும் ஒருவர் பக்கமுனா ஜர்மிமாவைச் சேர்ந்த 38 வயதுடைய பெண் என்றும் போலீசார் தெரிவித்தனர். கல்லறை கல்லை சேதப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அந்த இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த 2 பெண்களும் இதற்கு முன்னரும் இதேபோன்ற செயல்களை செய்துள்ளதாகவும் இதன் காரணமாக அவர்கள் கிராமத்தில் வசிக்கவே அஞ்சுவதாகவும் உள்ளூர்வாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர். மட்டக்களப்பு நகரில் பிரபலியமான உணவகம் ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புத்தம் புதிய மோட்டார் சைக்கிள் ஒன்றை நேற்றைய தினம் பிற்பகல் 1 மணிக்கு திருடிச் சென்ற திருடன் ஒருவரை சிசிடிவி கேமரா மூலம் 5 மணித்தியாலத்தில் கைது செய்துள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்தனர். குறித்த உணவகத்தில் கடமையாற்றும் முகாமையாளர் கடந்த 1 மாதத்துக்கு முன் புதிதாக வாங்கிய மோட்டார் சைக்கிளை சம்பவமான நேற்று உணவகத்தின் முன்னால் உள்ள வாகன திரைப்படத்தில் நிறுத்திவிட்டு கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். மதிய வேளை மோட்டார் சைக்கிளை பார்த்தபோது திருட்டு போயுள்ளமை தெரிய வந்ததை அடுத்து காவல்துறைக்கு தெரியப்படுத்தினார். இதைத் தொடர்ந்து மட்டு தலைமையக காவல் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி கஜநாயக்க தலைமையில் காவல்துறை சார்ஜென்ட் இலக்கமே ரஹ்மான் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் உணவகத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகிய திருடனை அடையாளம் கண்டு காவல்துறையினர் குறித்த திருடனை மாலை 6 மணியளவில் கைது செய்துள்ளதோடு திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளும் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த திருடன் நகரில் சைக்கிள்களை திருடி வந்துள்ளதாகவும் ஏற்கனவே பல குற்றச்செயல்களை முதல் செய்ததாகவும் இவரை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பட்டப்பகலில் மயானத்தில் பலி கொடுத்த பெண்கள், கல்லறையில் கிடைத்த பொருட்களால் பீதியில் உறையும் மக்கள். தென்னிலங்கையில் நடந்த பரபரப்பு சம்பவம்.
கிளிநொச்சியில் விசேட அதிரடிப்படையினரை துரத்தி தாக்கிய மக்கள், பின்னர் நேர்ந்த பரிதாபம். வெளியானது உண்மை காரணம். வீதியில் சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீது தண்ணீர் போத்திலால் அடித்த போலீஸ் அதிகாரி, வீடியோவால் சர்ச்சை. இலங்கையை உலுக்கிய பெண் மருத்துவரின் படுகொலை, கொலையாளி தொடர்பில் சகோதரரின் பல அதிர்ச்சி தகவல்கள், விசாரணையில் அடுத்த திருப்பம். இளம்பெண் மர்ம மரணம், அறையில் சிக்கிய கடிதம், பிரேத பரிசோதனைக்காக காத்திருக்கும் பெற்றோர், விசாரணையில் கசிந்த முக்கிய தகவல். கொழும்பில் திடீர் சுற்றி வளைப்பு, மாட்டிக்கொண்ட பல பெண்கள், ஜன்னல்களால் தப்பிச் சென்ற பல ஆண்கள். பேருந்து கட்டண மாற்றம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு, பயணிகளுக்கு அடுத்த பேரிடி. யாழில் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு, அனூர் அரசாங்கம் உறுதி. மட்டக்களப்பில் திருட்டுப் போன மோட்டார் சைக்கிள் 5 மணி நேரத்தில் கண்டுபிடித்த காவல்துறை, வைரல் சம்பவம்.